Hey guys, this is another new video of Kotodo Panda. முக்கியமான ஒரு திங், இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங் டிங் டாங் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வளவளான்ட்டு பேசாமல் வீடியோக்குள்ளார ஜம்ப் பண்ணி போயிடுவோம். லெட்ஸ் கோ. ஓகே, இன்னைக்கு நம்மளோட சீனரி ஏன் வந்துட்டு இப்படி கலர்ஃபுல்லான லைட்டால் செய்யப்பட்டு இருக்குன்னா, ஏன்னா சேர் வேற ஒன்று. ஓகே, ஏன்னா வந்துட்டு இந்த சீனரி எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இந்த சீனரி அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதே சீனரியை வீடியோவுக்கு வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஹோல் இயருக்கு ஸோ வச்சுக்கலாமாட்டு தெரில. ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைட்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கும் இன்னைக்கு நம்ம பேச போகிற ஸ்டோரிக்காக தான் இந்த லைட் ஆன் பண்ணி வச்சேன். இதையும் ஆன் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு நம்ம பேச போகிற ஸ்டோரியால் நம்ம லைட்ஸ் எல்லாம் குதிக்க போகுது. ரொம்ப விடச்சமா இருக்கே. வீடியோ எடுக்காமல் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரில. லைட்டை வச்சுக்கிட்டு ஓகே, ரெண்டாவது ஸ்பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு என் மூஞ்சுக்கு நேராக இருக்கணும். ஓகேவா? என் மூஞ்சுக்கு நேராக அப்போ தான் வீடியோ இருக்கும். ஒன்று ஆஃப் பண்ணால் இப்படி இருக்குது, ஒன்று ஆஃப் பண்ணலன்னா இப்படி இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாரர் ஸ்டோரி. அதாவது நானே கஷ்டப்பட்டு கையால் எழுதின ஒரு ஹாரர் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பையன், ஓகேவா, ஒரு பையன், ஒரு மேன், ஓகேவா, ஒரு மேன் ஓகேவா. அந்த மேன் என்ன பண்ணுறான்னா, இன்னும் வர வெயிட் செக். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட சீனரி ஏன் வந்துட்டு இப்படி இருக்கு? என்னோட நோஸ், என்னோட கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், நம்மளோட சீனரி ஏன் இப்படி வந்துட்டு இப்படி இந்த பக்கம் இருக்கு? ஏன்னா வந்துட்டு இதில் தான், ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த லைட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா அழகாக வந்தது. அதனால வந்துட்டு இதே வந்துட்டு ஒரு சீனரியாக வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற கதை என்ன அப்படின்னா, ஒரு ரெசிபியை பற்றி தான் நம்ம பேச போகிறேன். ஓகேவா? ஒரு ரெசிபியை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாக கூகுளில் பார்த்து அப்படியே டேரெக்டாக சொல்லிடலான்னு இருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நானே சவுண்ட் கொடுத்துட்ருக்கேன். இது நான் இங்கே வச்சுக்கிறேன். எஸ், ஃபிட்டாக். கேமரா மூவ் பண்ணிக்கிறேன். ஐயா, லைட் வேறு தெரியுது. ஓகே, திஸ் இஸ் அவர் சீனரி. இந்த பக்கம் ஒரு ஒயிட் லைட் வச்சுருக்கேன், ஒரு டார்ச் லைட் மாதிரி. ஓகேவா? ஒரு ஒயிட் லைட். இந்த பக்கம் வந்துட்டு சீரியல் பல்ப்ஸ், ஹாட்டாக இருக்குது இந்த சீரியல் பல்ப்ஸ்லாம். அப்புறமா நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த டவல்லாம் போட்டு இந்த பெஞ்சை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். அந்த பக்கம் மவுஸ் எங்கே இருக்கேன்? இங்கே இருக்கு. கூகுள் ஓபன் ஆக. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எஸ்சிபி, என்ன எஸ்சிபி பற்றி பேசலாம். முதல்ல எஸ்சிபி டைப் பண்ணிக்கிறேன். எஸ்சிபி 106-107 எஸ்சிபி திஸ். மவுஸ் இறங்க வரேன் காய்ஸ். ஓகே, கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு போயிட்டு வந்துட்டேன். ஓகே, வாட் டஸ் எஸ்சிபி, வாட் டஸ் தி ஸ்டாச்சு எஸ்சிபி. ஓகே, இங்கே இருக்கு. வந்துட்டு பயமாக இருக்குது கைஸ், இருங்க கைஸ். ஓகே, இப்போ நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ. எதுக்கும் இந்த லைட்டையும் ஆன் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் சொல்ல போகிற கதைக்கு ஒரு ரெட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ரெட் லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த கதைக்குள்ளார போகலாம். ரெட் லைட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இல்லை
எஸ், இப்போ நம்ம வந்துட்டு கதைக்குள்ள போயிடலாம். என்ன நடக்குதுன்னா எஸ்சிபி, இது என்ன எஸ்சிபின்னா இந்த ஸ்டாச்சு வந்துட்டு எஸ்சிபி நம்பர் 173 இங்கே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். 173 எஸ்சிபி நம்பர் 173 எஸ்சிபி 173. ஓகே, இந்த ஒரு எஸ்சிபி வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு. ஓகேவா, ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு வந்துட்டு 2 மீட்டர் டாலாக இருக்கும். 6 ஃபீட், அதாவது 6 ஃபீட். ஓகேவா, 6 ஃபீட் இருக்கும் அந்த ஸ்டாச்சு. காங்கிரீட், இது வந்துட்டு ஒரு காங்கிரீட் ஸ்டாச்சு வித் பிசேரே மார்க்கிங் தட் கில்ஸ் ஆல் லிவிங். என்னன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு பிசேரி மார்க்கிங், பிசேரி அப்படின்ட்டு என்னமோ ஒரு மார்க்கிங் இருக்கு. அந்த மார்க்கிங் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் வந்துட்டு சாவடிச்சிருமா, லிவிங் திங்ஸ் எல்லாம் சாவடிச்சிருமா. திங் தட் டவுன் சைட் மூவிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் விக்டம் அட் அ ஸ்பீட். இது என்னன்னா அதோட ஸ்பீடை வச்சு விக்டம் கிட்ட சாரி கைஸ் மூவ் பண்ணிடுமா. அதோட ஸ்பீடை வச்சு நம்ம வந்துட்டு இங்கே இருக்கோம். ஓகேவா, இங்கே வந்துட்டு நம்ம இருக்கோம், இந்த ஸ்டாச்சு இங்கே இருக்குன்னா டொம்முன்னு வந்துடும். ஐயோ கைஸ், கொலாபரேஷன் வரேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கதைக்கலாம் வரலாம் திருப்பி. ஓகேவா, இங்கே நம்ம இருக்கோன்னா, இங்கே நம்ம இருக்கோன்னா, இங்கே ஸ்டாச்சு இருக்குன்னா அப்படி டப்புடு வந்து பிடிச்சோம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக எனக்கு இந்த கதையே தெரியும். ஓகேவா, ஏன்னா வந்துட்டு இதையும் நான் வந்துட்டு யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் என்ன எஸ்சிபி போகிறதுன்னு தெரியலையா, அதனால எனக்கு தெரிஞ்ச எஸ்சிபியாக போட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டர் தேவையே இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த எஸ்சிபி வந்துட்டு பிளா 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 நடக்குது. ஓகேவா, இந்த எஸ்சிபிக்கு வந்துட்டு கூண்டில் தானே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எஸ்சிபியும் கூண்டில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எஸ்சிபி வந்துட்டு கவனிக்கணும்ல, அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கவனிக்கணும்ல. அந்த கவனிக்கிறதுக்காக அந்த எஸ்சிபி இருக்கிற ஏரியாவுக்கு போவாங்கள்ல, எல்லா எஸ்சிபியோட ஏரியாவுக்கும் போவாங்க. ஓகேவா, போயிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இந்த எஸ்சிபியோட கேஜுக்கு போனால் அவங்க வந்துட்டு அவங்க ஒரே ஒருத்திங்க தான் பண்ணுவாங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்துட்டு இந்த எஸ்சிபியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, கண்ணை கூட சிமிடக்கூடாது, இப்படியே வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா, இன்னொருத்தர் என்ன பண்ணுவானா அந்த எஸ்சிபியோட ரூமை க்ளீன் பண்ணுவான். ஓகேவா, அது வந்துட்டு ஆக்டிங் லைக் எ ஹியூமன், அது வந்துட்டு ஒரு ஹியூமன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஈவன் அது ஹியூமன்ஸ் மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அது வந்துட்டு அதோட வேஸ்ட்டை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு கிளீனர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. 3 பேர் போவாங்க. 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஸ்டாச்சு எப்படி நிற்கும், இப்படியே தான் நின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்டாச்சூஸ் இருக்கு, அதில் வந்துட்டு எல்லாமே இப்படி தான் நிற்குது, அசையாமல் ஆடாமல் அப்படி தானே நிற்குது. இதுவும் அசையாமல் ஆடாமல் அப்படியே தான் செவத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பட் வந்துட்டு ஓகேவா, இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேன். ஓகே, 2 பேர் வந்துட்டு இருப்பாங்கல்ல. ஏன் 2 பேர் இருக்கணும், ஒருத்தரே பார்க்கலாமே, ஏன் 2 ஆங்கிள் வந்து பார்க்கணுமா, ரைட் சைடில் என்ன பண்ணுறாங்க லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதெல்லாம் இல்லை, அவ்வளோ அழகான கண்ணெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் அப்படியே பார்க்குற மாதிரி அப்படியே இந்த 2 பேர் இருக்காங்க. என்னன்னா கண்ணை கூட சிமிட்டாமல் அந்த எஸ்சிபியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த ஒர்க்கரை வந்துட்டு அந்த எஸ்சிபி ஒன்றும் பண்ணாது. ஏன்னா வந்துட்டு அதோட டார்கெட் வந்துட்டு அந்த ஒர்க்கராக இருக்காது, இந்த 2 பேராக தான் இருக்கும். அந்த வந்துட்டு கண்காணிச்சு இது எழுதுறவங்களாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்கள தான் அது வந்துட்டு அட்டாக் பண்ண பார்க்கும். அதனால வந்துட்டு 2 பேருமே கண்ணை சிமிட்டிட்டு நின்னாங்கன்னா அவ்வளோதான், செத்துட்டாங்க. 1 மில்லி செகண்ட், நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது, 0.1 செகண்ட் ஆகுதா. ஸோ அதுக்குள்ளார பிடிச்சி இது பண்ணிடும். ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு இந்த எஸ்சிபி கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் 2 பேர் போகிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு இங்கே ஒருத்தன் நிற்கிறான், இங்கே ஒருத்தன் நிற்கிறான். ஒருத்தன் கண்ணை சிமிட்டுனானா இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் திருப்பி இவன் இப்போ வந்துட்டு இவன் பேர் ஜாக்கு, இவன் பேர் மேரு. ஓகேவா, ஜாக் கண்ணை சிமிட்டுனா மேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
அப்புறமா ஜாக் கண்ணை திறந்துருவான். ஜாக் கண்ணை திறக்கும் போது மேர் வந்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துக்கணும். அப்போ வந்துட்டு ஜாக் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸ்டாச்சுவை. இப்படிதான் வந்துட்டு 2 பேர் போறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இது வரைக்கும் எந்த கேஸும் நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஒரு செகண்டுக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணால் அது வந்துட்டு லைட்டாக செஞ்சா கூட இட்ஸ் மூவி அப்படின்ட்டு எழுதி போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த SCPக்குள்ளார பார்க்க போகிறோம். இந்த SCP என்னன்னா தி கிராண்ட் பாவான்னு தெரில. ஐயோ காய்ஸ், இங்கே வர இருட்டாக இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா? ஓகே காய்ஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு 8 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. இன்ட்ரோ ஒரு 5 செகண்டு, இன்ட்ரோ ஒரு 9 செகண்டா இல்லை 5 செகண்டா. ஓகே, இன்ட்ரோ ஒரு 5 செகண்டு, அது ஒரு 1 நிமிஷம். கணக்கு பண்ணி பார்த்தா 5 செகண்ட். ஓகே, இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வருது. ஏன்னா இப்போ வந்துட்டு 9 மினிட்ஸ் ஆக போகுது. ஒரு 10 நிமிஷம், அப்புறமா 5 நிமிஷம் வருது இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ்.